சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. சமீப காலமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. கடவுளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் மருத்துவர்களின் இந்த நிலை பொதுமக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரை காப்பாற்றும் மருத்துவர்கள் தங்களது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு போராட்டம் நடத்தும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. ஒருபுறம் மருத்துவர்களுக்கு தான் இந்த நிலை என்றால், மறுபுறம் ரயில்களில் பயணிப்போருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத அவல நிலைதான் நிலவுகிறது. ஆனால் திமுக நண்பர்களான ரவுடிகளும் கொலைகாரர்களும் கொள்ளையடிப்போரும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பற்ற நிலைக்கு காரணம் திமுக அரசு சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்காததும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாததும், பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாததும் தான் ஆகும். மருத்துவமனையின் நுழைவாயிலில் காவல்துறையினர் இருந்திருந்தால் கத்தி குத்து தாக்குதல் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதை செய்ய திமுக அரசு தவறிவிட்டது. அரசு மருத்துவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு முழு பொறுப்பு திமுக அரசுதான். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என தம்பட்டம் அடித்தால் மட்டும் போதாது, அதை கொஞ்சமாவது செயலிலும் காட்ட வேண்டும். விடியல் ஆட்சி என்று மக்களை ஏமாற்றி வெறும் விளம்பரம் மட்டுமே செய்கிறது இந்த விடியாத திமுக.